வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 4 குறள்கள் நாம பார்த்துட்டோம். இந்த புகழ் அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல. 5வது குறள் இப்போ பார்க்க போறோம். இந்த 5வது குறள் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த குறளை திருவள்ளுவர் அமைத்திருப்பத நீங்க பார்க்கும் பொழுது, இது என்ன சொல்றாருங்கிறதே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குறள். அதுல அதுக்கப்புறம் அத நீங்க பாருங்களேன். அந்த குறள் நான் சொல்றேன். அது என்னன்னா, "நத்தம் போல் கேடும் உளவாகும் சாக்காடும் வித்தகர்க்கல்லால் அரிது." இது தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது இதுல விளங்குதா? எனக்கு முதல்ல இது விளங்கல. "நத்தம் போல் கேடும்." இது புகழுக்குள்ள ஒரு அதிகாரம். இந்த புகழுக்குள்ள அதிகாரத்துல நத்தம் போல் கேடும் அப்படிங்கிறார். நத்தம்னா உங்களுக்கு தெரியுமா? நீங்க நம்ம இந்த நம்முடைய பத்திரங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த பத்திரங்கள் எல்லாம் இந்த நத்தம் நிலம் அப்படின்னு சொல்லிலாம் அந்த வார்த்தை பத்திரங்கள்ல கண்டிப்பாக நத்தம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வரும். அந்த நத்தம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, அது ஒரு ஊர்ல ஒரு பகுதியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள். அதுல நீங்க பிளாட் போடலாம். அங்க என்னும் செய்யலாம். அதுல குடியேற்றங்களை ஏற்படுத்தலாம். அதுக்குன்னு உள்ள நிலங்கள். அது அரசாங்கம் இது நத்தம் நிலம்னு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தான் இந்த குடியேற்றங்கள் இருக்கணும். மக்களுக்கு இதுல மக்கள குடியேற்றலாம். இதுக்கு பின்னால அது புறம்போக்குன்னு வச்சிருப்பாங்க. அங்க அ ஒரு ஒரு ஆற்று படுகை ஒண்ணு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு குளத்துக்கு கொஞ்சம் இடங்கள் விட்டுருப்பாங்க. இப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் இந்த நிலத்த அந்த பார்சலா அவங்க வச்சிருப்பாங்க. ஆக இது நத்தம் நிலம் அப்படின்னு சொன்னாலே, அ அது குடியிருப்பு பகுதி. "நத்தம் போல் கேடும்." இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பெரிய கேடு ஏற்பட்டுருக்கு. அவனுக்கு ஒரு பெரிய கேடு ஏற்பட்டு. அவன் இருந்த இடங்கள் அ அவனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அழிவோ, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அவனுக்கு ஒரு அழிவுகள் அவனுக்கு ஏற்படும். அதனால அவனுக்கு நெறைய நஷ்டங்கள் உருவாகுது. அவன் அதுல கேடடையறான். ஆனா, அந்த கேடு உண்மையான கேடு இல்ல. நத்தம் போல் கேடு. அந்த கேடு அது அவனுக்கு திருப்பி அது நத்தமாக மாறுகிறது. நத்தம் போல் அது அந்த கேடு அவனுக்கு அவன் கேடாயிருந்தான். ஆனா, அந்த கேடு உண்மையிலேயே அவனுக்கு நட்டமாக அது பின்னாளில் அது தெரிகிறது. அவனுக்கு அதுல பாராட்டு. அதுல அவனுக்கு அந்த புகழ். அவன் உண்மையிலேயே அவன் கேடு அடையல. அதே மாரி உளவாகும் சாக்காடும். ஒருத்தன் இறந்துருந்தான்.
ஆனா அவன் இறக்கல. இறந்தும் இறங்காமல் இருப்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் பெரிய புகழை ஈட்டியவர்கள். இந்த 2 இடத்துலயும் அதுதான் பார்க்கணும். ஒண்ணு இடத்து சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு இறப்பு சம்பந்தப்பட்டது. இவர் இறந்தாலும் அ அவர் இறக்கல. உளவாகும் சாக்காடும். அதாவது அது நீ உண்மையாக கூடிய நீ நிலைத்து இருக்கக்கூடிய சாக்காடு. நீ செத்தாலும் நீ சாகாமல் எப்பொழுதும் நிலைத்து இருக்கக்கூடியது. அதே போல நட்டம் என்கின்ற அந்த இதுல உன்னுடைய கேடு எப்படித்தான் இருந்தாலும் அந்த நட்டம் நிலம்போது அது எப்பவும் அந்த இது இருக்கவே செய்கிறது. இது யாருக்கு இதத்தான் வள்ளுவர் பாக்கெட் சொல்றாரு. இந்த 2 யாருக்கு சாக்கியம் தெரியுமா? வித்தகர்கல்லால் அறி. பெரிய இத ஒரு வித்தகன் தான் இப்படி அடைய முடியும். இறந்தும் இறவாமல் இருக்கக்கூடியவர்கள் யாரு? பெரும் புகழை ஈட்டியவர்கள். அவர்கள் தான் இறந்தும் இறவாமல் இருக்கக்கூடியவர்கள். அதுல அவர் அந்த உளவாகும் சாக்காடும் அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஆச்சரியமான வார்த்தைகள். ஏன் உயிருள்ள சாக்காடுன்னு அவர் போடக்கூடாதா? உலகாகும் சாக்காடும் நத்தம்போ கேடும். நத்தம் அந்த நிலத்துக்கு அவர் சொல்றாரு, நத்தம் நிலம் மாதிரி அது ஒரு மக்களுக்கு பயனுள்ள அந்த நிலம் மாதிரி. ஆனால் இந்த ஒருவன் கேடடைகிறான், ஒருவன் வாழ்வே முடிந்து விடுகிறது. ஆனால் கேடடைந்தவன் உண்மையிலேயே கேடடையவில்லை. அவன் புகழோடு இருக்கிறான். இறந்தவன் இறக்கவில்லை, அவன் புகழோடு இருக்கிறான். இது யாருக்கு இந்த காரியம்? இது யார்? இது வித்தகர்களால் அறி. வித்தகர்கள் அவங்க அவன் ஒரு பெரிய திறமசாலியாக இருந்தால்தான் அவன் இறந்தும் இறவாமல் இருப்பான். அப்ப நீங்க அப்படி செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்க இறந்தும் இறவாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த உலகத்திற்காக நீங்க இருக்க வேண்டும். அப்பதான் அந்த நட்டம் அந்த கேடு உங்களுக்கு நட்டமாகும். அதே மாதிரிதான் இந்த சாக்காடு நீங்கள் வாழ்வதற்கு வழிபடும். எப்படி சார் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுது? புகழ் ஒரு மனிதன் புகழ் அடையணும். அவன் புகழ் அடைகிறான். அந்த புகழ் அடைகிறதுக்கு திருவள்ளுவர் இப்படிப்பட்ட ஒரு குரலை கொடுத்திருக்காரு. நீங்க நீங்க புகழுக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய கேடு கவனிக்கப்படாது, உங்களுடைய சாவு கவனிக்கப்படாது. நீங்கள் சாக மாட்டீர்கள், நீங்கள் கேடடைய மாட்டீர்கள். நீங்கள் புகழுக்காக நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்யும் பொழுது எந்த இடத்துலயும் இல்ல. எத்தனையோ லிட்ரேச்சர்ஸ் இருக்கு, எத்தனையோ நூல்கள் இருக்குது, எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்காங்க. ஆனா அந்த புகழுக்கு அந்த புகழுக்குரிய காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் உங்களுக்கு கேடுவும் இல்லை, உங்களுக்கு இறப்பும் இல்லை. இதை செய்வோன் யார் என்றால் வித்தகன் அப்படிங்கிறது. எப்படி பாருங்க, ஒருத்தன் புகழ் அடைகிறது அப்படின்னா ஆமா வித்தகர்களால் அறியுது. ஆமா வசம் தானே. எப்படி ஒருத்தன் செத்து உயிரோட வாழ முடியும்? எப்படி கேடடைஞ்சு அதுக்கும் அதே சமயத்துல
எல்லாமும் உள்ளவனாக இருக்க முடியும். அவன் பெரிய வித்தகனாக இருந்தா தானே முடியும். மேஜிக் மந்திரம், தந்திரம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இந்த புகழுக்காக நீங்க வந்து வாழும் பொழுது அந்த மேஜிக் நடக்கும். அந்த புகழுடைமை வந்து விட்டு சென்றவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட வித்தகர்கள். அவங்க அதத்தான் அவங்க செய்திருக்காங்க. அந்த மேஜிக் அத பண்ணித்தான் இந்த உலகத்துல வந்து அவங்க வந்து புகழோட இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த மேஜிக்க வந்து அ கற்றுக்கிடணும் நாம. எப்படி வந்து இறந்தும் இறவாமல் இருப்பது. கேடடைந்தும் கேடடையாமல் எப்படி இருப்பது. இத வந்து யோசிச்சு இந்த குறள வந்து அவர் வந்து புகழ்ங்கிறதுல எழுதியிருக்காரு. இத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கேட்கிறீங்க. ஆக நாம 2 பேருமே பாக்கியசாலிகள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குறள வந்து நமக்கு தந்திருக்காருன்னா, அவங்க என்ன சொல்ல? அத புகழை வந்து நாம வந்து அ புகழடையும் பொழுது அது ஒரு மேஜிக். அதாவது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து புகழ் வந்து அடையும் பொழுது, நாம வந்து ஒரு இந்த உலகத்துல ஒரு பெரிய வித்தகனாகி விடுவோம். நாம எப்பவும் நிறைந்து வாழ்வோம். அந்த வாழ்க்கையை நோக்கி நாம் போவோம். சரி நண்பர்களே! நாம அடுத்த அணையே என்ன சொல்றார்கள்? அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.